இந்த பட்ஜெட்ல நாங்க எதிர்பார்த்த கருத்துக்கள் எதுவுமே இடம்பெறல. வேளாண்மை பட்ஜெட்ல நாங்க என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருந்தோமோ அந்த கருத்துக்கள் எதுவுமே இடம்பெறாம இன்னைக்கு ஒரு உயிரில்லாத பட்ஜெட்டா தான் எங்களுக்கு தெரியுது. உதாரணமா என்ன சொல்லியிருந்தோம்னா, காட்டு பண்ணியை வனவளங்கு பட்டியலிருந்து நீக்கி விவசாயிகளுக்கு அதை விரட்டவோ அடிச்சு கொள்ளதுக்கோ உரிமை கேட்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்க கருத்தை பார்த்தா காட்டுப்பண்ணி சேத தடுப்பு திட்டங்கிற பேர்ல ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க இன்னும் காட்டுப்பண்ணியை காப்பாத்துறதுதான் குறியா இருக்காங்களே இல்லையே, விவசாய பயிர்களை அழிக்கும் காட்டுப்பண்ணியை அழிக்கிறதுக்கு இவங்க தயார் நிலையில இல்லை. காட்டுப்பண்ணியை அழிக்காத பட்சத்தில் எங்களால் பயிர் வைக்கவே முடியாது. அதனால எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, காட்டுப்பண்ணியை வனவளங்கு பட்டியலிருந்து நீக்கி சுட்டுக்கொள்ளதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் தரணும். அடுத்து பயிர்க்கடன் தள்ளுபடி வரும்னு எவ்வளோ விவசாயிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது கடுகளவும் இது வரைக்கும் வரல. அதனால இந்த பட்ஜெட் எங்களுக்கு ஒரு உயிரில்லாத பட்ஜெட்டாக தான் இருக்கு. அதனால மீண்டும் எங்கள் கோரிக்கையை நாங்கள் வனவளங்கு பட்டியலிருந்து காட்டுப்பண்ணியை நீக்கி சுட்டுக் கொள்ளதுக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கணும். சுடர்குடி முருகன், மாநில விவசாய பாதுகாப்பு சங்க தலைவர். இப்போ உரம் அதிகமான விலையை ஏற்றிட்டாங்க. 50% ஏற்றிருக்காங்க. அடுத்து விலை உயர்வு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. காய்கறி, நெல், பருத்தி எதுக்குமே உயர்வு கிடையாது. அதே ரேட்டு தான் போயிட்டு இருக்கு. அடுத்து பால் விலை உயர்வும் அதிகமாக பட்ஜெட்டில் எதுவுமே அறிவிக்கல. பால் விலை உயர்வை பற்றி ஒரு டீ இன்னைக்கு 10 ரூபாய்க்கு வித்த டீ இன்னைக்கு 15 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இதுவும் அரசாங்கத்துக்கு, அரசு ஊழியர்களுக்கு 3%, 6% வருஷம் 6 மாதத்துக்கு ஒருக்கா அகவல் எப்படி உயர்வு வந்துட்டு இருக்காங்க. அப்போ விவசாயிகளுக்கு விலை உயர்வு எப்படி நாங்கள் எதிர்பார்ப்போமா பார்க்க மாட்டோம். இது எந்த இடத்துல நியாயம்? அதனால விலை உயர்வுங்கிறது 6 மாசத்துக்கு ஒருக்கு வர அதை மால்ட்ரேஷன் பண்ணி கவர்மெண்ட் முடிவெடுத்து நெல்லுக்கு அடிப்படை ஆதார விலை, கரும்புக்கு அடிப்படை ஆதார விலை அப்படி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒருக்க விலை சம்பளம் கூடியிருது. சம்பளம் இப்போ 300 ரூபா, சம்பளம் 350, அப்புறம் 400 போயிட்டு இருக்கு. அப்போ விலைவாசி மட்டும் அதே ரேட்டு தான் போயிட்டு இருக்கு. அதே தக்காளி 20 ரூபா தான், அதே 5 ரூபா தான், அதே 10 ரூபா தான். இன்னைக்கும் விவசாயிகள்லாம் இன்னைக்கு குப்பையில கொட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விவசாயிகள்லாம் ரேட்டு இல்லாம. அதனால அடிப்படை ஆதார விலை அப்படிங்கறது அரசு என்னைக்கு நிர்ணயம் பண்ணுதோ அன்னைக்கு தான் விவசாயிகள் வாழ்வில் மலரும். அது வரைக்கும் மலர வாய்ப்பே இல்லை. இப்போ நாங்கள் ஒரு வாரத்துக்கு நாங்கள் பால் உற்பத்தி நிப்பாட்டினோம்னா தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. ஒரு நேரம் டீ குடிக்கலாம் மண்டை வீங்கிடுவாங்க எல்லாரும். அதனால விவசாயிகளுடைய அடிப்படை ஆதார விலை, பால் விலை உயர்வு, விரலுக்கு தக்கன வீக்கிற மாதிரி விரலுக்கு தக்கன வீக்காத மாதிரி நீங்க உற்பத்திக்கு தக்கன உயர்வை கூட்டுங்க. உற்பத்தி கம்மியாகும் போது ரேட்டை கூட்டி கொடுக்க எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு 100 ரூபா வேண்டாம். அடிப்படை ஆதாரம் ஒரு கிலோ தக்காளி இன்னைக்கு 40 ரூபா, ஒரு கிலோ உள்ளி இன்னைக்கு 40 ரூபா, ஒரு கிலோ கத்திரிக்காய் 40 ரூபா, அப்படிதான் நாங்கள் கேட்கறோம். திடீர்னு 100 ரூபாய்க்கு போகுதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. அடிப்படை ஆதார விலை அதுதான் அரசாங்கம் நிர்ணயம் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும். இந்த பட்ஜெட் உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட்டாக தான் இருக்கு. விவசாயிகள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. விவசாயிகள்கிட்ட முறையான கருத்து கூட்டம் நடக்கல, நிறைய நடத்தல. அதனால இந்த திரும்ப நீங்க மறுபரிசீலனை பண்ணி மீண்டும் மானிய கோரிக்கை வரும்போதாடி எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கங்க. மானிய கோரிக்கை வரும்போது அன்னைக்கு இது பண்ண வேண்டாம். ஏன்னா நாங்கள் மாநிலம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த தயாரா இருக்கிறோம். இந்த பட்ஜெட் விவசாயிகளுக்கான பட்ஜெட் கிடையாது. நெல் கொள்முதல் அமைக்கிறது விவசாயிகளுக்கு ஒரு வாரத்தில் பணம் கொடுக்கணும். இந்த NCGP 3 மாசம் விவசாயிகளை அலக்கழிச்சிருக்கு. அது சரியான முறையில் விவசாயி 3 மாசம் கீழே அவன் பேங்க் வட்டியை கட்டுவானா, லோனை கட்டுவானா, எதை கட்டுவான், அதுக்கான பட்ஜெட் கிடையாது. NCGP நிறுவனம் எங்களுக்கு 15 நாளைக்குள்ள 10 நாளைக்குள்ள பணம் கொடுக்கணும். அதே மாதிரி பஞ்சாயத்துக்கு ஒரு குடோன் அமைக்கணும். தமிழ்நாடு பூரா அமைக்கணும். ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் அளவில்லாத கொள்ளை அடிக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் தடுத்துட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு ஒரு குடோன் கட்டணும். எங்களுக்கு விலை அதை ஒரு கொள்முதல் நிலையத்துக்கு 60 ரூபா கேட்காங்க ஒரு பைக்கு. அதை விவசாயி கொடுக்க முடியாது. எங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கணும். எந்த கொள்முதல் நிலையத்திலும் காசு கேட்கக்கூடாது. அதை முறையாக செயல்படுத்த வைக்கணும். தார்பாய் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். பக்கத்து மாநிலத்தில் என்ன கொடுக்காங்களோ விவசாயி கையில் 30,000 கொடுத்து விவசாயத்தை பண்ண சொல்லணும். விவசாயத்தை பண்ண சொன்னா தான் விவசாயி உருப்படுவான். இல்லைன்னா இப்போ உள்ள உர விலையில 2,150 ரூபா, 1,450 ரூபாய்க்கு வித்த உரம் 2,150 ரூபாய் போயிருச்சு. இன்னும் விலை கூடுமுங்க. இதில் விவசாயி என்ன செய்வான்? ஏற்கனவே விவசாய லாஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த விவசாய லாஸை மானியம் கொடுக்காங்களா கவர்மெண்ட்? முறையாக கொடுக்காங்களா? அதுவும் கொடுக்கல. தார் பகர்ப்பா எங்களுக்கு ஒன்று வேண்டாம். விவசாயி கையில் பக்கத்து மாநிலத்தில் என்ன கொடுக்காங்களோ அந்த ரூபாய் எங்கள் விவசாயி கையில் கொடுத்தா விவசாயி உருப்படுவான். இல்லைன்னா விவசாயி ஒருத்தன் விவசாயம் பண்ணுற மாதிரி இல்லை. விவசாயி லாஸில் ஓடும்.
இனி வந்து விவசாயத்தை வந்து அழிக்கக்கூடிய நிலைமையில தான் கவர்மெண்ட் செயல்பட்டு இருக்கு. எல்லா கவர்மெண்ட்டும் இந்த கவர்மெண்ட் அதான் விவசாயம் அழிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. இது வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து குடன் கட்டி கொடுக்கணும், தார்பா கருப்பா எதுவுமே வேண்டாம். ஏக்கருக்கு உள்ளன்னு விவசாய கையில் கொடுத்தா விவசாயம் உப்பேறுவான், இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது, விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு தான் வரும். ஐயா வணக்கம். கானார்பட்டி விவசாய சங்க தலைவர் பேசுகிறேன். எங்களுக்கு விவசாய சங்கம் வந்து எங்களுடைய நேரடியாக எங்கள் பணத்தை எங்களுடைய மானியத்தை நேரடியாக எங்களுக்கு கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மற்ற அதிகாரிகிட்ட கொடுத்து அதிகாரி மூலயமா பங்கு போட்டு அது பாவப்பிரிவின மாதிரி போட்டு எங்களுக்கு கொடுக்காங்க. அதில் 4 வருடம் கூட சாரல, அதோட இந்த ஓசன் கொடுக்காங்க, அது 7 வருஷம் கொடுக்காங்க. அது 2 வருஷம் இப்போ ஊக்கெல்லாம் கிழிஞ்சு போகுது. அதுக்காக அதை குறைஞ்ச வருஷம் ஒரு 5 வருஷம் ஆக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. ஆட்டாரில் இந்த வார தண்ணியெல்லாம் இது வேலிக்கரை மூடி கிடக்கு. அந்த வேலிக்கரையில் அகட்டினா தான் தண்ணி வந்து குளத்துகளுக்கு வந்து சேரும். குளத்துல ஒரு குளத்துல மூட்டு தண்ணி கிடையாது, எல்லாம் இதாது. ஆத்தங்கரையில் இருக்க வேலிக்கரை கிளிகள் எல்லாம் அகட்டினா தான் இங்கே வந்து தண்ணி வந்து சேரும். நீங்கள் இதுக்கு எங்களுக்காக உடனடியாக செய்ய முடியாது சொல்லுங்க. எங்களுக்குள்ள விவசாயிகளும் பட்ஜெட்டில் எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த இருக்க பட்ஜெட்லையாவது எங்கள் விவசாயிகள் நேரடியாக சேர்ற மாதிரி அந்த பட்ஜெட்டை கொடுங்களா, பணத்தை கொடுங்களா. 4 அதிகாரி போய் 5 அதிகாரி போய் அங்கே வந்து எங்கிட்ட வந்து சேர்றது எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் தயவு செய்து எங்கள் விவசாய கவனத்துக்கு வாங்க. நாங்கள் எத்தனோ மனம் கொடுத்து எதுக்கெல்லாம் கொடுத்து பார்க்க எங்கள் விவசாயத்துக்கு எங்களுக்கு ஒரு சட்டம் பண்றது மாதிரி இல்லை. விவசாயத்துக்கு மட்டும் அந்த ஒரு சிஸ்டம் வரணும். அந்த சிஸ்டம் போட்டு விவசாயிக்கு ஒதுக்குறீங்க இத்தனை கோடிங்க, ஆனா எங்களுக்கு வந்து சேர்றது எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து ஒரு இதாவே கிடையாது. பஞ்சாயத்து பல்லமடை ஊரு, என் பேர் முருகன். எங்களுக்கு வந்து 18 குளத்துக்கு கிழக்க நாங்க பல்லமடை ஊர் இருக்கு. எங்க குளத்துக்கு தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. எங்களுக்கு வந்து பூரா சட்ரஸ் பூரா மேல பூரா அடைச்சிட்டு அப்புறம் தண்ணி கீழே வந்து சேர்றதுக்கு கடைசி குத்தாயிருது. மழை பெஞ்சு தண்ணி நின்றுது. அதுக்கப்புறம் தண்ணி வந்து இங்க வந்து விவசாயம் பண்ண முடிய மாட்டேங்குது. அந்த கால்வாயை கிளீன் பண்ணோம். போன வருஷம் உடைச்ச உடப்புகள்லாம் கொஞ்சம் மின்னணையில் வந்து புள்ள உடைஞ்சிட்டு அது வார தண்ணி பூராமே ஆற்ற பார்த்து போகுது. அதை கொஞ்சம் அடைச்சி கொடுக்கணும். விவசாயத்துக்கு நீங்க மானியம் கொடுங்க, எங்களுக்கு விவசாயத்துக்கு நேர்முகமா கொடுங்க. நீங்க அங்க போயிட்டு எங்களுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு கைக்கு வர மாட்டேங்குது. நீங்க அதனால எங்களுக்கு நேர்முகமா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு எதுவும் பயன்படும். திருப்பி எங்களுக்கு எதுவும் வரதுக்குள்ள வாய்ப்பு இல்லாம இருக்கு. நீங்க இப்ப பக்கெட் அனுப்பிச்சியும் உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம இருக்கு. அதனால நீங்க அதை எங்களுக்கு நேர்முகமாக கொடுக்கறதுக்காக நீங்க எங்களுக்கு இது பண்ணணும், ஏற்பாடு பண்ணாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்களும் விவசாயம் பண்ண ஆர்வம் வரும், நாங்க செய்ய முடியும். ஏன்னா எங்களுக்கு இப்போ விவசாயத்துல இதே ஒண்ணுமே கிடையாது, பூராமே அடிதான் உழுவுது, பூரா அலிமானம். அப்புறம் தண்ணி வந்து கீழே வந்து சேர மாட்டேங்குது. இப்போ உள்ள நடந்தாலும் இனிமேலாவது எங்களுக்கு உள்ளதுக்கு நீங்க பக்கெட்ல ஒதுக்கி எங்களுக்கு கொஞ்சம் விவசாயம் பண்ண மாதிரி இது பண்ணி கொடுங்க. விவசாய ஒருங்கிணைப்பு குழு கிளை தலைவராக இருக்கிறேன். இப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் வந்து பட்ஜெட் அறிவு தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஆனால் விவசாயத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு தாக்கலும் விவசாயத்துக்கு பயனுள்ளதா இல்லை. எத்தனையோ விவசாயிகள்லாம் சர்வீஸுக்கு மின்சாரத்துக்கு வந்து கிணறு அடிச்சுட்டு மின்சாரம் கிடைக்காம எத்தனையோ விவசாயிகள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குண்டான எந்த ஒரு தாக்கலுமே எங்களுக்கு விவசாயத்துக்கு தாக்கல் எதுவுமே செய்யலை. எங்களுக்கு விவசாயிகளுக்கு கிணறு அடிச்சு ஒரு விவசாயி போய் அங்க தாக்கல் பண்ணி பதிவு பண்ணி வச்சிருந்தா ஒரு 6 மாசத்துலயாவது அவர் விவசாயிக்கு அந்த மின் இணைப்பு கிடைத்தா தான் அந்த விவசாயம் பண்ண முடியும். ஏற்கனவே எல்லாமே விவசாயம் பண்றது பூரா நஷ்டத்திலே ஓடிக்கிட்டு இருக்குது. விவசாயத்துக்கு எந்த ஒரு முன்னுரிமையுமே பட்ஜெட்ல தாக்கல் இது பண்ணல. இதுக்கு அடுத்து மானிய பட்ஜெட்லயாவது விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். 10 வருஷம் 15 வருஷம் தாக்கல் 15 வச்சு தாக்கல் பண்ணி இருக்கிறவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு இது பலன் இல்லாம ஆயில் மோட்டர் இன்ஜின் வச்சு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. டீசல் விலையா எல்லா விலையும் அவங்க ஏறி போச்சு. அதனால எங்களுக்கு கண்டிப்பா 6 மாசத்துக்குள்ள விவசாயத்துக்கு வந்து மின் இணைப்பு, இலவச மின் இணைப்பு கண்டிப்பா கொடுக்கறதுக்கு அடுத்த நம்ம மாநில பட்ஜெட்லயாவது அந்த ஒன்னா இணைச்சு அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னு சொன்னா நாங்க விவசாயமே பண்ண முடியாத சூழ்நிலை விவசாயிகள் இருக்கிறாங்க.